என்னுடைய சீடர்கள் மணவாளனான என் நண்பர்கள் மணவாளனுடனும் நண்பனுடனும் மகிழ்ச்சி அடைவார்கள். நான் அவர்களோடு இருக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிற போது என் நண்பர்களை வேதனையில் காண நீங்கள் விரும்புவீர்களா? ஆனால் அவர்கள் என்னை கொண்டிராத காலம் வரும். அப்போது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். புதிய காலங்களுக்கு புதிய முறைகள். நேற்று வரையிலும் ஸ்நாபகரின் நாட்களில் தவத்தின் சாம்பல் இருந்தது. இன்று என்னுடைய நாட்களில் மீட்பு, இரக்கம், அன்பு இவற்றின் இனிய மன்னா இருக்கிறது. பழைய முறைகள் என் முறைகளுடன் ஒப்பிடப்பட முடியாது. அப்போது என்னுடைய முறைகள் பயன்படுத்தப்பட முடிந்திராது. நேற்று கூட காரணம் இரக்கமானது இன்னும் பூமியில் வந்திருக்கவில்லை. இப்பொழுது அது இருக்கிறது. தீர்க்கதரிசி அல்ல, எல்லாமே கடவுளால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மெசையா பூமியில் இருக்கிறார். ஒவ்வொரு தினமும் தனக்கு பயனுள்ளவற்றை கொண்டிருக்கிறது. பழைய ஆடையில் புது துணியை யாரும் வைத்து தைக்க மாட்டார்கள். புது துணி குறிப்பாக சலவை செய்யப்படும் போது சுருங்கி பழைய துணியை கிழித்து துவாரம் பெரிதாகி விடாதபடி அப்படி செய்ய மாட்டார்கள். அதேபோல் பழைய தோல் பைகளில் புது ரசத்தை ஊற்ற மாட்டார்கள். புது ரசத்தின் பொங்குதலை அது தாங்காது. வெடித்த பைகள் வழியாக ரசம் வெளியே பாய்ந்துவிடும். ஆனால் பல தடவை வடிக்கப்பட்ட பழைய ரசம் பழைய பைகளில் ஊற்றப்படுகிறது. புது ரசம் புது தோல் பைகளில் ஊற்றப்படுகிறது. ஒரு ஆற்றல் அதற்கு சமமான இன்னொரு ஆற்றலால் ஈடுபடும்படியாகவே அதுவே இப்போதும் நடக்கிறது. புதிய போதனைகளின் வேகம் அதை வெளியிட புது முறைகளை எடுக்க தூண்டுகிறது. இதை தெரிந்திருக்கிற நான் அதை பயன்படுத்துகிறேன் என்றார். அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து, நன்றி ஆண்டவரே, இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்.